டெல்லியில் பலியான ராணுவ வீரர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் இளம்பெண் சரமாரி கேள்விகளை கேட்டதால் அவர் திக்குமுக்காடி போனார். எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான சூப்பர் கிங் எனும் சிறிய ரக விமானம் டெல்லியில் இருந்து ராஞ்சிக்கு செவ்வாயன்று காலை 9:45 மணியளவில் புறப்பட்ட போது விமான நிலையத்தின் காம்பவுண்ட் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் இருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 10 பேர் இறந்தனர். அனைவரது உடல்களும் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்காக டெல்லி சப்தர்ஜங் விமான நிலையத்துக்கு புதனன்று காலை கொண்டு வரப்பட்டது. அங்கு ராஜ்நாத் சிங், உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜூ, எல்லை பாதுகாப்பு படை தலைவர் டி.கே. பதக் மற்றும் ராணுவ அதிகாரிகள், இறந்த வீரர்களின் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். விபத்தில் இறந்த எல்லை பாதுகாப்பு படை சப் இன்ஸ்பெக்டர் ரவீந்தர் குமாரின் மகள் சலோனி ராஜ்நாத் முன் வந்தார். ஏன் சார் ஒவ்வொரு விபத்திலும் வீரர்கள் மட்டுமே சாகிறார்கள்? விஐபி விமானங்களுக்கு ஏன் விபத்தே நடப்பதில்லை? வீரர்களின் குடும்பங்கள்தான் எப்போதுமே அழ வேண்டுமா என அடுத்தடுத்து சரமாரி கேள்விகளை கேட்ட சலோனி, எனக்கு இப்போதே விடை வேண்டும் என விடாப்படியாக கூறியதால் ராஜ்நாத் சிங் வாயடைத்து போனார். ஒன்றும் கூறாமல் தனது கண்களில் வடிந்த நீரை அவர் துடைத்துக் கொண்டிருந்தார். விபத்துக்குள்ளானது பழைய விமானம், எதற்காக பழைய விமானத்தை கொடுத்தீர்கள்? இது நியாயமல்ல என இளம்பெண் சலோனி தொடர்ந்து கேள்விகளை அடுக்கியதும் அவருக்கு ஆறுதல் கூறுவது போல பாதுகாப்பு அதிகாரிகள் அழைத்துச் சென்று விட்டனர். இதனிடையே விபத்துக்குள்ளான விமானத்தில் எந்த கோளாறும் இல்லை என்றும் முழு அளவில் பறக்கும் திறனுடன் இருந்ததாகவும் எல்லை பாதுகாப்பு படை தலைவர் டி.கே. பதக் கூறினார்.